ஹாய் காய்ஸ், நீங்கள் ரொம்பவே போரிங்காக ஃபீல் பண்ணுறீங்களா? டைம் பாஸ்க்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்ட்ரெஸ்டிங் 16 அதான் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எது பார்க்கலாம் பார்க்க வேணாம்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு வின்டர் சொனாட்டா. ஆக்சுவலி இந்த சீரீஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். காப்பிரைட் இஷ்யூஸ்னால கண்டினியூ பண்ண முடியல. ஜாப்பனீஸில் அனிமேவாக வந்த சீரீஸை தான் கொரியனில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தவங்க உங்களுக்கு இதை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைக் மூவி மாதிரி ஷார்ட்டாக போட முடிஞ்சுன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சேனலோட ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ட்ராமா போட்டிருப்போம். இதோட நேம் ட்ரூ பியூட்டி. ரொம்பவே சூப்பரான ட்ராமா, இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய பிளாட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எபிசோட் முடிக்கும் போதே அடுத்தென்னு பார்க்கணுன்னு தோணிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு ட்ராமா. நிறைய ட்ராமா ஜேர்னலில் காமெடின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உள்ளே பார்த்தா ஒன்றுமே காமெடியாகவே இருக்காது. ஆனால் இந்த ட்ராமா அப்படிலாம் இல்லாமல் அங்கங்கே சிரிக்க வைக்கிற மாதிரியான காமெடிஸ், ரொமான்டிக்னு சொல்லி ரொம்பவே சூப்பரான ஸ்டோரியாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த ட்ராமாவோட ஒன்லைன் சொல்லணும்னா, ஹீரோயின் ரொம்பவே அக்லியாக இருப்பாள். அதனால அவளுக்கு நிறையா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவள் அக்லியாக இருக்கிறதுனால நிறையா இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் மறைக்கிறதுக்காக மேக்கப்னு ஒன்று கையில் எடுப்பாள். அதே நேரத்தில் புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஸ்கூலுக்கு போவாளா. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இவளோட ட்ரூவான ஃபேஸ் அங்கே தெரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு ரொம்பவே ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ட்ராமா லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் பார்க்க போகிற ட்ராமா டேட்டிங் இன் த கிச்சன். இந்த ட்ராமா உண்மையாலுமே ரொம்ப சூப்பரான ட்ராமா. உங்களுக்கு சமையல் பிடிக்கும்னா, ப்ரெஸ்டீஜும் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நாளாக குக்கிங் ரிலேட்டடாக ஏதாவது ட்ராமா கிடைக்குமா அப்படின்னு தேடினப்போ தான் இந்த ட்ராமா என் கண்ணில் மாட்டுச்சு. ஹீரோயின் ஒரு செஃப்பாக இருப்பாங்க, ஹீரோ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பான். எடுத்தோடனே 2 பேருக்கும் முட்டிக்கும், பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அந்த சண்டை எப்படி காதலாக மாறுதுங்கிறது தான். இடையில குக்கிங்லாம் வேறு இடம்பெற்றிருக்குமா. ஸோ பார்க்குறதுக்கு கண்குள்ளா காட்சியாக இருக்கும் இந்த ஒரு ட்ராமா. அங்கே இங்கே நிறைய காமெடிஸ் ஒர்க் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நல்ல ரொமான்டிக் ட்ராமாவும் கூட. ரொமான்ஸ் ரொம்பவே ஷட்டிலாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். என்ன கேட்டால் இது ஒரு மஸ்ட் வாட்ச் ட்ராமான்னு தான் சொல்வேன். ஏன்னா இது ரொம்ப நல்ல ஸ்டோரி, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததான் பார்க்க போகிற சீரீஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஃப்ரெண்ட் வித் யூ. இது ஒரு சைனீஸ் ட்ராமா தான், பட் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா எல்லா எமோஷன்ஸையும் மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரியான ஒரு ட்ராமா. லவ் வேணுமா லவ் இருக்குது, ஃபேண்டசி வேணுமா ஃபேண்டசி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கலந்த ட்ராமா தான். ஹீரோயினுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஆகவே ஆகாது, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஹீரோயின் டைம் ட்ராவல் பண்ணி அவங்க அம்மா படிக்கிற ஸ்கூல்லேயே வந்து ஜாயின் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுது, அவங்க அம்மாவை புரிஞ்சுக்கிட்டாலா இல்லையா அப்படிங்கிற இந்த கேப்பில் அழகான ஸ்கூல் லைஃப்பையும் காலேஜ் லைஃப்பையும் காட்டியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில ட்ராமாஸ்லாம் முடியும் போது லைட்டாக ஃபீலிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ராமாவும் தான் இது. எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு ஐடியாவே இருக்காது, ஆனால் முடியும் போது ஏன்டா முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்த சீரீஸ் வந்து ட்ரையட் பிரின்சஸ் தான். இதில் ஹீரோயின் ஒரு கேங்ஸ்டராக இருப்பாள், ஹீரோ ஒரு ஐடலாக இருப்பான். ஹீரோவோட அப்பாவும் ஒரு கேங்ஸ்டர். சீரீஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே ஷார்ட்டான சீரீஸ் தான். இவங்க 2 பேரும் எப்படி செய்கிறாங்கங்கிறது தான் கதையே. நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதில் ஹீரோயின் கேங்ஸ்டராக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சீரீஸ் நீங்கள் முழுக்க ஹீரோயின்காகவே உட்காந்து பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிற சீரீஸ் பேக் டு 15 தான். இது பிரசீலியன் ட்ராமா, போர்ச்சுகீஸ் லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. ஹீரோயினுக்கு 30 வயசு ஆகுது. அவள் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமுமே இல்லாமல் தான் இருக்கான். இந்த மாதிரி ஒரு டைமில் அவளோட சின்ன வயசில் யூஸ் பண்ண ஒரு வெப்சைட் அவளை வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ண வைக்கிது. அவள் 15 வயசுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் என்னென்னலாம் மாற்றி அவளோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணாங்கங்கிறது தான் கதையே. இது ரொம்பவே ஷார்ட்டான ட்ராமா தான், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற ட்ராமா ஃப்ரோசன் லவ்னு ஒரு ட்ராமா. இது ஒரு கொரியன் ட்ராமா தான். ஒரு மினி சீரீஸும் கூட 2 எபிசோட் தான் இருக்கும். ஹீரோ வந்துட்டு பனியில் ஃப்ரோஸ் ஆகிருப்பான். ரொம்ப வருஷம் கழிச்சு எழுந்திரிப்பான். இந்த உலகம் ஃபுல்லாகவே மாறி இருக்கும், அவனுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். ஆல்ரெடி அவனுக்கு ஒரு லவ்வர் இருக்கும், அந்த லவ்வரை தேடின ஒரு ஜேர்னி மாதிரி. ரொம்பவே ஃபீல் குட்டான ரொமான்டிக் ட்ராமா. அடுத்ததாக பார்க்க போகிற சீரீஸ் லாஸ்ட் மினிட் ரொமான்ஸ். ரொம்பவே க்யூட்டான ட்ராமா. இது நம்ம சேனலில் போட்ட செகண்ட் க்யூட்டஸ்ட் ட்ராமா. ஃபஸ்ட் என்னங்கிறத அப்புறமே பார்க்கலாம். ஹீரோயினுக்கு ஒரு டிசீஸ் இருக்கிறதுனால அவள் சீக்கிரமே சாக போகிறா. அவள் ஆசைப்பட்ட மாதிரி ஐடல் பையனை டேட் பண்ணுறது நடக்காத காரியம். அதனால் அவனை மாதிரி வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களே டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷன்லாம் வச்சு ஒரு பையனை சூஸ் பண்ணுவான். அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க அந்த லாஸ்ட் மினிட் ரொமான்ஸ் தான் இந்த கதையே. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ரொம்பவே க்யூட்டான ட்ராமா. அடுத்த ட்ராமா டு கெட் ஹர்னு ஒரு சைனீஸ் ட்ராமா. இதில் ஸ்டோரி, பிளாட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேயோடு இருக்கும். ஹீரோயின் ஒரு சாதாரண பொண்ணு, ஹீரோ ஒரு ஐடலாக இருப்பான். அவனை வச்சு ஒரு கேம் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த கேம் விளையாடுறப்போ அந்த கேம்குள்ளேயே மாட்டிக்குவான். ஹீரோவை கேம்லேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஹீரோயினும் அந்த கேமை விளையாட வேண்டியதாக இருக்கும். ஹீரோவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்களா இல்லையாங்கிறது தான் கதை. அதே நேரத்தில் கேமோட கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
அடுத்ததாக பார்க்க போகிறது லாஸ்ட் டைம் லைஃப்னு ஒரு ட்ராமா. இதை வாய்ஸ் ஓவரில் பார்க்குறது கொஞ்சம் பெஸ்ட்டும் கூட. இதுவும் 2 எபிசோட் மட்டுமே இருக்க மினி ட்ராமா தான். ஹீரோ வந்து சாக போகிறான். அவனுக்கு 24 மணி நேரம் கடைசியாக டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்காட்டியும் ஹீரோயினுக்கு இவன் ப்ரொப்போஸ் பண்ணி அவனோட லவ் என்னாச்சு அப்படிங்கிறது தான் கதையே. அதான் 24 மணி நேரத்தில் செத்துருவானே, அவனுக்கு ஹாப்பி எண்டிங்லாம் இருக்காதுன்னு நினச்சா அங்கே தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. என்ன இருக்குன்னு நீங்கள் ட்ராமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ட்ராமா ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் டர்க்கிஷ் ட்ராமா தான். 6 எபிசோட் தான் இருக்கும். ஸ்டோரியோட ஒன்லைன் சொல்லணுன்னா, ஹீரோயின் ஒரு வெட்டிங் ஆர்கனைசர். தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு அவளே வந்துட்டு வெட்டிங் பண்ணி வைக்கிற மாதிரியாக இருக்கும். வெட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஹீரோவை சகிச்சிக்கவும் முடியாமல் இருப்பாள். ரொம்பவே நல்ல ட்ராமா. இதெல்லாம் தாண்டி ஹீரோவுக்கும் அந்த இன்னொரு பொண்ணுக்கும் இவ கல்யாணம் பண்ணி வச்சாலா இல்லையாங்கிறது தான் கதையே. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஆனால் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு எண்டிங்கோடு தான் ட்ராமாவும் முடிச்சிருப்பாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டு க்யூட்டஸ்ட் ட்ராமா எதுன்னு சொல்கிறேன்னு, அது ட்ராமா வேர்ல்டு தான். இது வந்துட்டு கொரியன் அமெரிக்கன் ட்ராமா. என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ட்ராமாவும் கூட. இதுவும் ஷார்ட் ட்ராமா தான். ரொம்பவே சூப்பர் கூலான ட்ராமா. இந்த ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் கொடுத்த காசுக்கு மேலே கூவலாம், அந்தளவுக்கு ஒர்த்து தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ராமாங்கிறதுனால. அப்படி என்ன தான் பிளாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயினுக்கு கே ட்ராமாஸ் பிடிக்கும் தான், ரொம்பவே பிடிக்கும். அவள் அன்றாட வாழ்க்கையின் சேவைகள்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபுல்லாக ட்ராமாலேயே உட்காந்துருப்பா. ஆக்சிடெண்ட்டாக ஒரு நாள் ட்ராமா வேர்ல்டுக்குள்ளேயே போயிடுவா. அங்கே லீடிங் கேரக்டர்ஸ்லாம் பார்த்து இவ ஷாக் ஆகுறாளோ இல்லையோ, நம்ம ரொம்பவே எக்ஸைட் ஆகிடுவோம். நீங்கள் ஒரு ட்ராமா பார்க்குறீங்க, அந்த ட்ராமாவில் வர ஹீரோ நேரில் வந்து உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சீரீஸ் தான் இது. ஆனால் சில பல சர்ச்சைகள்னால நம்ம சேனலில் காப்பிரைட் கொடுத்து தூக்கிட்டாங்க. இந்த ட்ராமா 1000 தடவை வாய்ஸ் ஓவர் கொடுக்க சொன்னாலும் ஒருத்து தான் உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். இந்த ட்ராமா திரும்பவும் பார்க்கணுன்னா பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக ஒரு சீரீஸ், அதையுமே காப்பிரைட் கொடுத்து தூக்கிட்டாங்க. அது ப்ரோமேன்ஸ் தாய்வான் ட்ராமா தான். ரொம்பவே சூப்பரான ட்ராமா. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து 25 வயசு வரைக்கும் ஒரு பொண்ணுன்னு வெளியே தெரியவே கூடாது அப்படின்னு ஒரு ஜோசியக்காரன் சொன்னதை நம்பி சின்ன வயசுலேருந்து பொண்ணுன்னு தெரியாமலே வளர்த்துருப்பாங்க. கடைசியாக இவன் வந்து ஹீரோவை சந்திக்க, ஹீரோ மேலே ஃபால் ஆக அப்படின்னு பயங்கர காமெடியாக ரொமான்டிக்காக எதிர்பார்க்காத ஹாப்பி எண்டிங்கோட சீரீஸ் முடிஞ்சிருக்கும். இந்த சீரீஸ்க்கெலாம் உண்மையாலுமே நல்லாவே வியூஸ் போச்சு. ஆனால் காப்பிரைட் கொடுத்ததுனால கண்டினியூ பண்ண முடியல. இன்கேஸ் இப்போ யாருக்காவது இந்த சீரீஸ் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா சீரீஸுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இன்கேஸ் லிங்க் ஒர்க் ஆகலைன்னா ப்ளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா சீரீஸும் அவைலபிளாக இருக்கும், லாஸ்ட்டாக போட்ட 2 சீரீஸை தவிர. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சீரீஸ் பார்க்கலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் சூஸ் பண்ணுற சீரீஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும். பார்க்குற எல்லா சீரீஸ்க்குமே வாய்ஸ் ஓவர் பண்ணி போட மாட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மட்டும்தான் போடுவேன். நான் சொன்ன ஃப்ரோசன் லவ், ட்ரையட் பிரின்சஸ், லாஸ்ட் டைம் லைஃப் இதெல்லாம் ஒன் டைம் பார்க்கலாம். வாய்ஸ் ஓவரில் பார்க்குறதும் ஒர்த்தும் கூட. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ரொம்பவே வேறு லெவலில் ஒரு சீரீஸ் தான் போட போகிறேன். அந்த சீரீஸை பற்றி சொன்னாலே எனக்கு ரொம்ப ஹைப் ஆகுது. ஏன்னா சீரீஸோட கண்டென்ட் எப்படி நீங்கள் பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கும் அதே ஹைப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில சீரீஸ்லாம் இன்ச் பை இன்ச்சாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி தான் அடுத்து வர போகிற சீரீஸும். அது என்னென்னு கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வர சீரீஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு நீங்கள் வீடியோவுக்கு லைக் போட்டால் தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எனக்கு அதை பற்றிலாம் தெரியல. நீங்கள் லைக் போட்டு 4 பேருக்கு ரெக்கமெண்ட் ஆச்சுன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். என்னோடய எஃபர்ட்க்கும் ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால் லைக் போட்டுருங்க. ஆல்ரெடி ஸ்டாப் பண்ண வின்டர் சொனாட்டா வேணுமா வேணாமாங்கிறதையும் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.